ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரபலில் பார்த்துருங்க. பிரபலில் பார்த்து ஒரு சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்கள் அது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறது நம்ம வீட்டில் வந்து உள்ளே வந்து பார்க்க போகிறப்ப நீங்கள் வந்து புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணி முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைன் மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கு ஆப் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கஸ் வந்துருப்பாங்க. கூட அந்த ஆப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட என்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் கலர் சைன் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தோம்னா ஒரு புக் மார்க் பர்சன்ட் ஒரு ஷேர் பர்சன்டேஜ் நான் வந்து மேக் பண்ணிப்பேன். இல்லை புக் மார்க் பர்சன்ட் மட்டும் நான் வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்பேன். அந்த பாஸ்வேர்டு இந்த வீடியோ வந்து சைடில் ஷோ பண்ணுறேன். வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் மார்க் பர்சன்ட் ஷேர் பர்சன்ட்டையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து புக் மார்க் பர்சன்ட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஆடியோவில் இருக்கும். ஆடியோவில் பார்த்தா மேலே பார்த்தா உங்களுக்கு வந்து நான் வந்து இமேஜில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் புக் மார்க் பர்சன்ட் இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஒன்லி வந்து சிங்கிள் ஆடியோவில் மட்டும் தான் இருக்கும். இமேஜில் வந்து நான் வந்து ஆட் பண்ணி சொல்கிறேன். வீடியோ வந்து லென்த்தாக போகணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து இமேஜில் வந்து ஆட் பண்ணி எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறது நான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிப்பேன். கம்பல்சரி நான் வீடியோ இமேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு புக் மார்க்லேருந்து ஒரு புக் மார்க் கூட கட் பண்ணி ஃபில் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணிப்பேன். எப்படி ஆட் பண்ணுறதுன்னா ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா போகணும். ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுவேன். கரெக்டாக அந்த ஃபோல்டர் இருக்க இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே தெரியாது செலக்ட் பண்ணி ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணிங்க. இன்னும் நீங்கள் இமேஜ் ஜூம் பண்ணால் உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி இமேஜ் ஜூம் பண்ணிக்கலாம். நீங்கள் மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் தேர்டாக ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்கேல் வேல்யூ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமா நீங்கள் லெஸ் பண்ணுறதும் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் இமேஜ் உங்களுக்கு தேவை நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இந்த ஏர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போடும். நெக்ஸ்ட் புக் மார்க் போக சொல்லும் இமேஜ் எக்ஸ்ட்ரா தேட ஒரு கட் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல கட் ஆகிடும். அதே உங்களுக்கு இமேஜ் வந்து இது மாதிரி உள்ளவே இருக்குன்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜ்லாம் வந்து ஆட் பண்ணிங்க. நான் இந்த இமேஜ் வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணி முடிச்சோன்னா இது வந்து நம்ம வந்து ஷேக் பட்டன் வந்து ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுறது நான் ரொம்ப சிம்பிளாக நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நான் சொல்கிற டைமில் நீங்கள் கரெக்டாக வந்து மைண்டை செட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கான எஃபர்ட் வந்து நான் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நான் சொல்கிற ஸ்டெப்பை நீங்கள் வந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி பேஸ்ட் பண்ணுறது போனால் பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக லேயர் கிளிக் பண்ணிட்டு இந்த எஃபர்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபர்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக பார்த்தா நான் வந்து இங்கே பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஒரு டபுள் புக் மார்க் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது பக்கத்துலேயே ஸ்டார்டிங்கில் ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 0020 கரெக்டாக அந்த டைமில் இருக்கிற இமேஜ் கிளிக் பண்ணிங்க. எஃபர்ட் கிளிக் பண்ணி 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் அப்படி தான் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தா இந்த இமேஜ் பார்த்தா ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிருப்பீங்க. ஆனால் அந்த இமேஜ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி எஃபர்ட் மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. அது எப்படி நீங்கள் ஷோ பண்ணணும்னா கரெக்டாக இமேஜில் கிளிக் பண்ணிட்டு உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து மினிமைஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து மினிமைஸ் ஆகும். கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக மினிமைஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த எஃபர்ட் பார்த்தா கரெக்டாக உங்களுக்கு பேக்கில் பார்த்து வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு டபுள் புக் மார்க் இருக்கும். அங்கே ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக 3:06 அந்த இமேஜுக்கும் சேம் இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த இமேஜ் நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணிங்க. ரொம்ப சிம்பிள் தான். கரெக்டாக மினிமைஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எஃபர்ட் வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு டபுள் புக் மார்க் 8:08 கரெக்டாக அந்த இருக்கும். அதே சேம் இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிட்டு இமேஜ் வந்து நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணிங்க. ரொம்ப சிம்பிள் தான். மினிமைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு டபுள் புக் மார்க் எங்கே இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக 14:10 கரெக்டாக சேம் இதே இந்த இமேஜுக்கு இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம அந்த இமேஜ் வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து அந்த எஃபர்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த எஃபர்ட்டால் தான் நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் கிளிக் பண்ணிங்க. 1:215 அந்த எஃபர்ட்டுக்கான எஃபர்ட்டில் போய்ட்டு 3 டாட் போய்ட்டு காப்பி அவுட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து புக் மார்க் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி டைம்லைன் பார்த்தீங்கன்னா 2:07 கரெக்டாக அந்த டைம்லைன் இருக்க இமேஜ் வந்து இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் இந்த டைம்லைன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:22 கரெக்டாக அந்த இமேஜுக்கு வந்து எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அதில் ஒரு இமேஜ் இருக்கும் 13:17 அந்த இமேஜுக்கும் டைமில் இருக்க இமேஜுக்கும் இந்த எஸ்எம் எஃபர்ட் இந்த 2 இமேஜுக்குமே நீங்கள் எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வேறு எங்கே நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. மொத்தம் 3 இமேஜ் தான். நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு தேர்டாக ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக லேயர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஏராக்கு பக்கத்தில் பார்த்தா ஒரு ப்ளஸ் சைன் மாதிரி போட்டு ஒரு டபுள் லேயர் மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணேன் இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு புக் மார்க் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம்லைன் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் 5:08 நெக்ஸ்ட்டு 6:12 இந்த 2 லேயர் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. கரெக்டாக 2 லேயர் வந்து செலக்ட் பண்ணிங்க.
செலக்ட் பண்ணிட்டு இந்த லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் அண்ட் ஸ்டைல் பக்கத்தில் ஒரு ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கலர் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டைம் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணேன். கரெக்டாக இந்த 2 லேயருக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும். கரெக்டாக இந்த 2 லேயருக்குமே இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இந்த 2 லேயருக்கு மட்டும் இந்த எஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3:22 ஒரு லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் அதுவும் லேயர் காப்பி போய்ட்டு காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக்மார்க் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணுங்க. நான் டைம் லைன் சொல்ல போகிறேன். கரெக்டாக அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. டைம் லைன் பார்த்தீங்கன்னா 9:14. கரெக்டாக அந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. கரெக்டாக 9:14 லேயர் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ண டைம் லைன் பார்த்தீங்கன்னா 15:27 அந்த லேயரையும் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஒரு லேயர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 19:05 அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் இந்த லேயர் காப்பி வந்து காப்பி பண்ண லேயர் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த லேயர் காப்பி செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் அண்ட் செலக்ட் பண்ணி ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண லேயர்லாம் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ண லேயரை கரெக்டாக நீங்கள் லேயர் கிளிக் பண்ணிட்டு 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணிங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எந்தெந்த லேயர் செலக்ட் பண்ணிங்களோ அந்த லேயரில் நீங்கள் வந்து 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணிங்க. ஏன்னா இந்த இமேஜ் கொஞ்சம் ஜூம் ஆகிருக்கும் இல்லை அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபில் ஸ்க்ரீன் வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் அப் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்க்ரோல் பண்ணால் லாஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக லேயர் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 செலக்ட் பண்ணிட்டு காப்பி போட்டு கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக்மார்க் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் டைம் லைன் பார்த்தீங்கன்னா 11:06 ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 17:15 அதான் அதில் இருக்கும். இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா எல்லாமே எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு ஷேக் அப் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி தான் ஒரு 3cc லேயர் லாங் ப்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி 3 லேயர் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக்மார்க் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்ட்னு வச்சுட்டு கரெக்டாக லேயர் காப்பி செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த லேயர் வந்து லாஸ்ட் செட் தான் செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேலே செட்டிங் போல் ஏர் ஆஃப் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணோடனே வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து உள்ள வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சுன்னா சேவ் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேலரி வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.